அடுத்த நம்பிக்கை நட்சத்திரம், நான் தான் அடுத்து தமிழகத்தின் முதல்வர், வருங்கால முதல்வர், நிரந்தர முதல்வர், எம்ஜிஆருக்கு அப்புறம் இவரு தான் வரப்போறாரு, இப்படி பல்வேறு யூகங்கள் அடிப்படையில தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு கட்சியை நடிகர் விஜய் அறிவிச்சாரு. ஊடகங்கள் இருந்து இந்திய ஜனநாயகத்தின் 4வது தூணு, இந்த 4வது தூணை முடக்கிறது, விட இணையதளத்தை முடக்கிறது ஒன்றிய அரசு தான் சொல்லப்படுகிறது, கருத நேர்கிறது. கருதுகோள் இப்படி சொல்றத தவிர ஒன்றிய அரசு விகட இணையதளத்தை முடக்கியது தவறு அப்படின்னு ஒரு வாயிலிருந்து வரவே இல்லை. அதே போல அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, எந்த ஒரு தலைவர்கள் பிறந்த நாள் இல்ல அவங்க நினைவு நாள் இவர் என்ன பண்றாருன்னா, அவரோட கட்சி அலுவலகத்திலே ஒரே ஒரு பிளக்ஸை வச்சுட்டு அதுக்கு மலர் தூவி ஒரு சின்ன அறிக்கை வெளியிட்டார் தவிர பொதுவெளிகள்ல மக்களை சந்திக்கிறது இல்ல. அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கட்சிங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் நமக்கு தெரியும், அங்கிருந்து வேற அறிக்கை வரும், அந்த அறிக்கை கூட நமக்கு நல்லா தெரியுது. அது கண்டிப்பாக விஜய் எழுதுற அறிக்கை கிடையாது, யாரோ எழுதுற அறிக்கை இவருக்கு கீழே கையெழுத்திட்டு போடுறாரு. இதே விஜய் தான், நடிகர் விஜய் என்ன பண்றாருன்னா, குறிப்பா கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு நேரடியாக போய் கலந்துக்கிறாரு, அவங்களோட அழைப்புக்கு போய் கலந்துக்கிறாரு, திருஷாவோட போய் ஒரு நிகழ்ச்சி கலந்து, இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள்ல திரைப்படம் சார்ந்த திரை நடிகர்கள் சார்ந்த அந்த சூழல் எங்கனாலும் கலந்துக்கிறதுக்கு முத்தாய்ப்பா நிக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க மட்டும் ரொம்ப 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 தயங்குறாரு. அந்த தயக்கம் எதனாலங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் வந்தாலும், ஒன்றிய அரசு தமிழக கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை இன்னும் கொடுக்காம இழுத்தடிச்சுட்டே இருக்காங்க. அது கொடுக்குற மாதிரியும் தெரியல. அதை ஏன்னு கேட்டா உடனே மத்திய கல்வி அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாடு அரசு மத்திய அரசோட கல்விக் கொள்கையை, ஒன்றிய அரசோட புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் தர முடியுங்கிறாங்க. ஆனா அதை ஏத்துக்கிட்டாதான் தரணும்னு எந்த கண்டிஷனும் கிடையாது. ஏன்னா புதிய கல்வி இப்பதான் வந்திருக்கு. ஆனா நம்ம குறிப்பிட நிதிங்கிறது அதுக்கு முன்னாடி இருந்தே நடைமுறையில இருக்குது. இதை எதிர்த்து எல்லா கட்சி தலைவர்களும் தமிழ்நாட்டுல முடிஞ்ச அளவுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு, கண்டன அறிக்கை, சிலர்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் கூட நடக்குது, இயக்கங்களும் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தமிழ்நாட்டின் புதிய வருகையாக அடுத்த நம்பிக்கை நட்சத்திரம், நான் தான் அடுத்து தமிழகத்தின் முதல்வர், வருங்கால முதல்வர், நிரந்தர முதல்வர், இது வரைக்கும் எம்ஜிஆருக்கு அப்புறம் இவரு தான் வரப்போறாரு, இப்படி பல்வேறு யூகங்கள் அடிப்படையில கடந்த பிப்ரவரி 2024 தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு கட்சியை நடிகர் விஜய் அறிவிச்சாரு. அறிவிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அதுக்கப்புறம் எல்லா நிகழ்ச்சி எது நடந்தாலும் அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பேரளவுக்கு அறிக்கை வரும். அந்த அறிக்கை கூட எப்படி வரும்னா, இந்த கமலஹாசன் முன்னாடி ஒரு வேலையை செய்வார். என்ன செய்வாருன்னா, அவருடைய அறிக்கையை நீங்க படிச்சு புரிஞ்சுக்கணும், அதுக்கு ஒரு 5 ஆள் வேணும். அந்த 5 ஆள் வச்சு நீங்க ஒரு பார்வையில பார்த்தா புரிய முடியும். அதே மாதிரிதான் இப்ப நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருந்து வெளியிடுற எல்லா அறிக்கையும் அந்த மாதிரிதான் இருக்கு. அப்படி சமீபத்துல இந்த மும்மொழி கொள்கையை பத்தி ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, மும்மொழி கொள்கையை வலிந்து திணிப்பது மாநில சுயாட்சியை தடுப்பது ஆகுமே அப்படிங்கிற வகையில ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அந்த அறிக்கையில கூடுதலா என்ன சொல்லிருக்காரு, ஒரு 20 வரி தான். அந்த அறிக்கை ரொம்ப பெருசா இல்ல. அந்த அறிக்கையோட சாராம்சம் என்ன சொல்றாருன்னா, விகடன்ங்கிறது ஒரு 100 ஆண்டு கால ஊடகம், ஊடகங்கள் இருந்து இந்திய ஜனநாயகத்தின் 4வது தூணு, இந்த 4வது தூணை முடக்கிறது, விட இணையதளத்தை முடக்கிறது ஒன்றிய அரசு தான் சொல்லப்படுகிறது, கருத நேர்கிறது. கருதுகோள் இப்படி சொல்றத தவிர ஒன்றிய அரசு விகட இணையதளத்தை முடக்கியது தவறு அப்படின்னு ஒரு வாயிலிருந்து வரவே இல்லை. மீண்டும் என்ன பண்றாருன்னா, அதை அப்படி செஞ்சிருக்க கூடாது, அப்படி தப்பு செஞ்சிருந்தாலும் நீங்க கோர்ட்ல தான் பாத்துக்கணும் ஒரு வரி முடிக்கிறாரு. அதே போல இந்த மும்மொழி கொள்கை திணிப்புக்கு கூட நேரடியாக ஒன்றிய பாஜக அரசு தவறுலாம் சொல்ல, இது பாசிச போக்கா எனக்கு தெரியுது, அப்படித்தானே எடுத்துக்க முடியும் சொல்றா தவிர எந்த இடத்திலையும் இந்த தவறுகளை செய்த அதை கண்டிக்கிற அளவுக்கு விஜய் போகவே இல்லை. அதனாலதான் என்னவோ இருக்கிற எல்லாரும் நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகங்கிறது பிஜேபியோட பி டீமா இருக்கும். ஏன்னா அவர் எந்த ஒரு கட்டத்திலையும் ஒன்றிய அரசை நேரடியாக விமர்சிக்க தயங்குறாரு, பதுங்குறாரு. இது இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்ல, எல்லா நிகழ்ச்சியும் அப்படிதான் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி கவர்னர் தமிழ்நாடு அவையில இருந்து வெளியேறாரு, கவர்னர் உரையாற்றணும், ஆனா வந்தவர் உரையாற்றணும், இது கிளம்பி போறாரு. அப்ப கூட எல்லாமே ஒரு கண்டன அறிக்கை இல்ல ஆதரவு அறிக்கை வருது. இவர் ஆதரவும் தெரிவிக்கல, எதிர்ப்பும் தெரிவிக்கல. அது முறையாக இருக்காது என்று நினைக்கிறேன். இந்த மாதிரிதான் சொன்னார் தவிர நேரடியாக கவர்னரை விமர்சித்து அவர் பேசுறதுக்கு கூட தயாராக இல்லை. அதே நேரத்தில் கவர்னர் சந்திப்பு நடக்குது. இப்படி என்ன செய்யறாருன்னா, ஒரு கட்சிக்கு ஒரு அழகு உண்டு. கட்சி என்பது மக்கள்கிட்ட செயல்படணும். மக்கள் செயல்பாடு, அரங்க செயல்பாடு, கூடுதல் அரசியல் செயல்பாடு, இது சேர்ந்துதான் ஒரு அரசியலை கழகம். ஆனா அந்த தமிழக வெற்றி கழகம் என்று அறிவிக்கப்பட்டு ஒரு வருடம் இன்னைக்கு தாண்டிடுச்சு. அதோடைய முதல் மாநாடு கடந்த அக்டோபர் விக்கிரவாண்டியில் நடக்குது. அப்ப மட்டும்தான் நேரடியா மக்களை சந்திச்சது. மீதி எல்லா காலங்கள்லயும் கள்ளக்குறிச்சி விசசாராயம் நடக்குது, அப்ப கூட வெறும் அறிக்கை தான் வெளி வருது. அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த விழுப்புரம் கடலூர் பகுதியில பெரும் வெள்ளம் ஏற்படுது. அப்ப அந்த வெள்ளம் ஏற்பட்ட மக்களை வெள்ள பாதிப்பு இருக்கிற இடத்துல போய் பாக்குறதா நியாயமான முறை. ஆனா இந்த முறையெல்லாம் கைவிட்டுட்டு அதுக்குன்னு ஒரு இடத்த செலக்ட் பண்ணி ஒரு பெரிய கூடாரம் வச்சு அது வண்ண விளக்குக தோரணம் கட்டி ஏதோ திருவிழா போல அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு நான் நிவாரண பொருள் தரேன்னு சொன்னதெல்லாம் மிகப்பெரிய கேலி கூத்து. இது மக்களை அசிங்கப்படுத்த விஷயம். அதே போல அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, எந்த ஒரு தலைவர்கள் பிறந்த நாள் இல்ல அவங்க நினைவு நாள் இவர் என்ன பண்றாருன்னா, அவரோட கட்சி அலுவலகத்திலே ஒரே ஒரு பிளக்ஸை வச்சுட்டு அதுக்கு மலர் தூவி ஒரு சின்ன அறிக்கை வெளியிட்டார் தவிர பொதுவெளிகள்ல மக்களை சந்திக்கிறது இல்ல. அது மட்டும் இல்ல, அவரோட கட்சி நிர்வாகிகள் அறிவிக்கிறதுக்கு என்ன பண்றாருன்னா, பனையூர்ல இருக்க அவர் அலுவலகத்துக்கு வர சொல்றாரு,
மாதம் ஒரு முறை நம்ம இந்த மாதாந்திர கூட்டம் சொல்லுவோம்ல, ஜப கூட்டம், அந்த மாதிரி மாதம் ஒரு முறை அவங்க எல்லாம் கூப்பிட்டு இவங்களுக்கு எல்லாம் இந்த பதவின்னு கொடுத்து அதோட முடிச்சுக்கிறது. அங்கேயும் எந்த உரை இல்ல. அவர் நேர்ல வந்த ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டம். அந்த போராட்டம் ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்குது. இன்னமும் அது முழுமையடைய கிடையாது. பரந்தூர் நேரத்துக்கு விமான நிலையம் அமைக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்விடங்களை எடுக்கக்கூடாது, புறம்போக்கு நிலங்கள் இல்ல மேய்ச்சல் காடுகள் அதை நீங்க எடுத்துக்கலாம், மக்கள் வாழ்விடம் விவசாயம் எடுக்கக்கூடாது போராட்டம் போயிட்டு இருக்கு நீண்ட காலமா. அந்த போராட்டத்தை ஆதரித்து தமிழக வெற்றி கழகம் மக்களை சந்திக்கிறதுக்கு விஜய் வர்றாரு, தலைவராக விஜய் வர்றாரு. ஆனா என்ன கேள்வி கூத்தனா, அப்ப கூட அவர் அந்த பகுதிகளில் போய் மக்களை சந்திக்கல. அந்த பகுதியோட உலாவர மாதிரி வந்துட்டு அதுக்கு ஒரு தனியான ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட பந்தல் அமைச்சு, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சினிமா பாணியில தான், சினிமா பாணியில ஒரு பந்தல் அமைச்சு ஒளி விளக்கெல்லாம் போட்டு அங்க குறிப்பிட்ட இடத்துல மக்களை சந்திக்கிறார் தவிர வெளிப்படையாக மற்ற தலைவர்கள் வந்து இறங்கி உடனே ரோட்ல சந்திக்கிறாங்கல்ல, இந்த ஒரு யதார்த்தமே இல்லாத ஒரு சினிமா நடிப்பு இல்ல சினிமா ஒரு டைரக்டர் ஆக்ஷன் கட்டணும்னு செய்யலாம், அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்கிற குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. இன்னும் கூடுதலா இணையம் முழுக்க என்ன ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னா, அவர் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே அது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கட்சிங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் நமக்கு தெரியும், இந்த ஐடி எம்ப்ளாயி மற்றும் சில இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து அலுவலகம் வந்து வேலை செய்யணும் அவசியம் இல்லை, வீட்டுல இருந்து சின்ன சின்ன வேலையை முடிச்சு அனுப்புங்க, இல்ல நீங்க வீட்டுல இருந்து எங்களை அப்டேட் கொடுத்தா போதுமாங்கல்ல. அந்த மாதிரிதான் இந்த தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சி ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அங்க இருந்து வேற அறிக்கை வரும், அந்த அறிக்கை கூட நமக்கு நல்லா தெரியுது, அது கண்டிப்பாக விஜய் எழுதுற அறிக்கை கிடையாது, யாரோ எழுதுற அறிக்கை இவருக்கு கீழே கையெழுத்திட்டு போடுறாரு. இன்னும் அடுத்த கடை இந்த இவ்வளவு நாள் தமிழ்நாட்டுல பல அரசியல் நடக்குது, எதுலையுமே அவர் பங்கெடுக்க கிடையாது நேரடியா. எல்லாத்திலையும் வந்து என்ன கடைசியாக வர. ஆனா இதே விஜய் தான், நடிகர் விஜய் என்ன பண்றாருன்னா, குறிப்பா கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு நேரடியா போய் கலந்துக்கிறாரு, அவங்களோட அழைப்புக்கு போய் கலந்துக்கிறாரு, திருஷாவோட போய் ஒரு நிகழ்ச்சி கலந்து, இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள்ல திரைப்படம் சார்ந்த திரை நடிகர்கள் சார்ந்த அந்த சூழல் எங்கனாலும் கலந்துக்கிறதுக்கு முத்தாய்ப்பா நிக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க மட்டும் ரொம்ப 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 தயங்குறாரு. அந்த தயக்கம் எதனாலங்கிற கேள்வி ஒரு பக்கம் வந்தாலும், இன்னொரு பக்கம் விஜய் இந்த அரசியல் ரொம்ப எளிமையா நினைக்கிற போல இருக்கு. இந்த சினிமால வந்து ஒரு டைலாக் சொல்லிட்டு கையை காட்டினா மக்கள் சத்தம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஓட்டு உழுந்து நினைக்கிறாரு. ஏன்னா ஒரு கட்சிங்கிறது கிளையில இருந்து மேல வரைக்கும் கட்டமைக்கப்பட வேண்டும். இந்த கட்டமைப்பு எதுவுமே விஜய்க்கு தெரியாது. அதை எல்லாத்தையும் யாரு செய்யறாருன்னா, கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற புஷி ஆனந்த் தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. புஷி ஆனந்த் மேல ஏற்கனவே குற்றச்சாட்டு இருக்கிறவர், RSS அனுதாபியா இருக்கிறவரு, பிஜேபி கட்சி பக்கம் இருந்தவர், அவர் எப்பொழுதுமே இந்துத்துவ கொள்கைகளை பிடிப்பு இருக்கவருங்கிறாங்க. அப்ப அவர் சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, புஷி ஆனந்த் என்ன சொல்றாரு, எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, எங்களுக்கு மதம் கிடையாது, எங்களுக்கு ஜாதி கிடையாது, எங்களுக்கு எல்லாமே விஜய் தான், விஜய் தான் மதம், விஜய் தான் கடவுள்னு ஒரு கருத்தாக்கத்தை வச்சா கூட அவருடைய செயல்பாடு, புஷியானந்த செயல்பாடு இந்த பெரிய அண்ணன் தனமாங்கல்ல, அந்த மாதிரி கீழே இருக்கிற எல்லா தொண்டர், தொண்டர் நம்ம என்ன சொன்னா மாநில நிர்வாகிகளை தொடங்கி கிளை நிர்வாகி எல்லாத்தையும் சகட்டு மேலுக்கு திட்டுறது, அவனை மரியாதை எல்லாம் நடத்துறது, ரொம்ப கொச்சிக்கா பேசுறது, யாரையும் அந்த விஜய் கிட்ட நெருங்க விடாம தள்ளி வைக்கிறது, அதெல்லாம் அவர் வேலை கிடையாது. அதுக்கு தனியாக எஸ்கார்ட்ஸ் தான் இருக்கு. இருந்தாலும் தன் முனைப்பா அதை போய் செஞ்சு தான் மட்டும்தான் அந்த கட்சியில் வளர்த்துட்டு இருக்க மாதிரியும் வேற யாரும் வேலை செய்யற மாதிரி ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துதுங்கிறது எதிர்காலத்தில் தமிழக வெற்றி கழகம் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பாக அமையன்ட்டு அவர் மேல விருப்பம் உள்ளவர்கள், அந்த கட்சியின் மேல அபிமானம் உள்ளவர் தெரிவித்தும் கூட அந்த சூழல் மாறல. ஏன்னா ஒரு வருஷம் ஆச்சு ஒரு கட்சி நேற்று தொடங்கி இன்னைக்கு நம்ம விமர்சனம் வைக்கல. ஒருவோட கடந்த நிலையில் இந்த தமிழக வெற்றி கழகங்கிறது மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லுவோம்ல, வெறும் வெற்று போஸ்டர் அப்படிங்கிற கட்டத்தை தாண்டி அது வெறும் அட்கோம் கட்சி, ஒரு அறிக்கை வரும், அவ்வளவுதான் விஜயோட செயல்பாடு போயிட்டு இருக்குது. இப்படியே போயிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக அரசியலுக்கு வேற சூழல் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, ஒவ்வொரு தலைவரும் கிட்ட நேரடியாக வந்து பதில் சொல்லி ஆகணும். அதுக்கு இன்னைக்கு முதல்வர், துணை முதல்வர், இல்ல எதிர்கட்சி தலைவரா இருக்கிறவங்க, இல்ல இன்னைக்கு பாக்கல, இன்னைக்கு பாஜக தலைவருக்கு அண்ணாமலை தொடர்ச்சியா மக்களை சந்திக்கிறாரு. அதே போல அந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் இருந்தாலும் அவர் தொடர்ச்சியா வந்து மக்களை சந்திக்கிறாங்க. இப்படி அனைவரும் மக்கள் தெருல பயணிக்கிற நேரத்துல விஜய் மட்டும் மக்கள்கிட்ட பயணிக்காம அவர் வச்சிருக்க ரசிகர் மன்றங்கள் ஒரு சில பேரை கூப்பிட்டு அப்பப்போ ஒரு கேதரிங் நினைச்சு இந்த கெட் டுகெதர்மாங்கல்ல, அந்த மாதிரி கெட் டுகெதர் நடத்தி முடிச்சிட்டு இருக்கிறதுங்கிறது தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக ஒரு கட்சியா இருக்காது, அது ஒரு கிளப்பா மாறிட்டு இருக்குன்ட்டு பொதுவா அரசியல் விமர்சகர்கள் பார்வையை வச்சிருக்காங்க. இல்ல சமீபத்துல விஜய் நடத்த பெரிய கேள்வி என்னன்னா, ஆதவர்ஜுனா அவர் ஏற்கனவே பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்காரு. அங்க இருக்க ஒரு சில முரண்பாடுகளால கட்சியில இருந்து அவராவே வெளியேறாரு. அவர் கட்சி வெளியேற்றல 6 மாத காலம் ஒதுங்கி இருக்குங்கிறாங்க. அவர் வெளியேறாரு. வெளியேறினவர் நேரடியாக விஜய் கட்சியில வந்து சேர்றாரு. ஏற்கனவே அவரு ஒரு இன்ஸ்டியூட் வச்சிருக்காரு. எதுக்குன்னா இந்த அரசியல் லாபி பண்றதுக்கு, அரசியல் எடுப்பு முன்னெடுக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்டியூட் வச்சிருக்காரு. அதன் மூலம் பரப்புரை எடுப்பாரு. அதே போல பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே தேர்தல் ஆலோசகராக திமுக, அதிமுக, பிஜேபி எல்லா கட்சியும் செயல்பட்டவர். சமீப காலமா மார்க்கெட் இல்லாம மார்க்கெட்ல நடிகர் மாதிரி இருக்கிறாரு. இவங்க எல்லாம் போய் இப்ப விஜய் கட்சியில ஆதவர்ஜுனா நேரா இணைஞ்சிட்டாரு. அதே போல அரசியல் ஆலோசகர் பதவி இந்த எதிர்வரும் தேர்தல் 2026 தேர்தல், ஏன்னா கட்சி ஆரம்பிச்சும் போதே விஜய் என்ன சொன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பங்கேற்காதுன்னு அறிவிச்சிட்டாரு. ஆனாலும் நம்முடைய இலக்கு 2026
சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு தான் இலக்குன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி சூழல்ல 2027 ஒரு விட இருக்க நேரத்துல பிரசாந்த் கிஷோர் இந்த அரசியல் புரோக்கர் தான் அவர், நீங்க வேற எந்த வார்த்தையும் அவர் கிடையாது. இந்த அரசியல் புரோக்கரை கூப்பிட்டு சந்திச்சது இங்க பல்வேறு வகையில விமர்சனத்தை கொண்டு அவரையே சந்திக்கிறாரு. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் ஒரு கூத்து இருக்குது, அவர் எல்லா கட்சிக்கும் செயல்பட்டு அது வெற்றி வாங்க வச்சு அவரு முடிவு பெறாரு. நமக்கு அரசியல் திடீர்னு முடிவுக்கு வந்து அவரு பீகார்ல தன்னுடைய வேட்பாளர் ஒரு 6 தொகுதியில இறக்குறாரு. அந்த 6 வேட்பாளரும் ட்ரிபிள் டிஜிட் கூட வாங்கல. இது அனைவருக்கும் தெரியும். இதெல்லாம் விஜய்க்கு யாராவது சொன்னாங்களா கூட தெரியல. இந்த நிலையில பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு அவர் பார்த்தது எல்லாரும் கேலியா சிரிச்சிட்டு இருக்காங்க. அதே போல விஜய் எந்த ஒரு பெரிய அரசியல் சர்ச்சையிலையோ இல்ல நேரடி செயல்பாடு ஈடுபடாத நேரத்துல ஒன்றிய அரசு விஜய்க்கு ஓய்வு பிரிவு பாதுகாப்பு தராங்க. அதுதான் மிகப்பெரிய கொடுமையா இருக்குது. ஏன்னா இங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, மக்கள்கிட்ட இருந்து பெரிய எதிர்ப்பு இருக்கு. அப்படி இருக்க தலைவர்களாம் கூட அதையெல்லாம் மறந்து மக்களால என்ன ஆனாலும் பரவாயில்ல நடமாடிட்டு இருக்கிறாங்க. மக்களையே சந்திக்காத விஜய்க்கு, மக்கள்கிட்டயே நெருங்க விடாத விஜய்க்கு எதுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்புங்கிற கேள்வி வருது. இதுல முக்கியமா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தது மூலம் இவர் பிஜேபியோட பி டீம் தானே எதிர்கட்சிகள், அது எதிர்கட்சிகள் சொல்ற தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக இருக்க கட்சிகள் எல்லாம் குற்றச்சாட்டுகள் தான் ஆயிடுச்சு. அதே போல பிரதமர் மோடி எப்படி ஒரு தீவிரமா ஒரு கொள்கை வச்சு, என்ன கொள்கைனா எக்காரணம் கொண்டு பத்திரிகையாளர் சந்திச்சிடவே கூடாது, மைக்க பார்த்தாலே ஓடி ஒளிஞ்சிருவாரு மோடி. அதே போல தற்போது விஜய் அவர்கள் இவ்வளவு நாள்ல நேரடியாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தவே கிடையாது. அதே போல பத்திரிகையாளர் எங்கேயாவது விமான நிலையம் இல்ல எங்க ஒரு இடத்துல போய் பேட்டி எடுக்க முன்ன போனா கூட நிகழ்ச்சியில போனா கூட பத்திரிகையாளர் சந்திக்கிறத மறுத்துட்டு அவர் விலகி போறாரு. இது ஏன்னா அவர் ஒரு பக்கம் சொல்றாரு விகடன்கிற ஒரு ஊடக ஜனநாயகம், அந்த ஊடகத்தை முடக்கிட்டீங்கன்னு சொல்ற விஜய் இதுவரைக்கும் எந்த ஊடகத்திலையும் தமிழக வெற்றி கழகம் குறித்தோ இல்ல அதோட செயல்பாடு ஏன் நான் இப்படி இருக்குங்கிறத பத்தி அவர் எந்த விளக்கமும் கொடுக்கல. அந்த வகையில பிரதமர் மோடி எப்படி ஒதுங்கி ஓடினாரோ அதே போல மீடியா கண்டா ஓடி ஒளியற நபரா விஜய் இருக்கிறாங்கிற குற்றச்சாட்டும் இன்னைக்கு நிறுவனமாகிட்டே இருக்குது. இது வருங்காலத்தில் தமிழக வெற்றி கழகம் எப்படி பயணிக்க போகுதுங்கிற கேள்விக்குரிய உண்டாக்கி இருக்குது.